நீ போய் தவம் முடிஞ்சு அப்புறமா வா போடி. அப்படியா? கிளம்பு. என்னப்பா அம்மா தூரம் மேனேஜ் போய் எப்படி கஷ்டப்பட்டு பொண்டாட்டி கொண்டு வந்தா கொஞ்சம் தவத்துக்கு போன்னு சொல்றீங்க. என்ன ஆகுது? கொண்டாத்தியா விட்டிட்டியா? நீ தவத்துக்கு செல்ல நான் பாத்துக்கிற மீதிய நீ பேசினால் சாபத்தை கொடுத்து விடுவேன். ஐயோ நான் கல்யாணம் பண்ணி தவிர்க்க கூடாது. சரி சரி கிளம்பு. அப்போ 48 நாள் அங்க தவம் முடிச்சு வந்தாதான் உனக்கு இங்க வேலை. ஐயோ கல்யாணம் பண்ணிட்டு காட்சி மாதம் மாலை போட்ட மாதிரி ஆகி போச்சு. மகனே என்னமோ சரி வார போடா வெத்தலை போடாது போய் வாடா நீ. ஐயோ ஐயோ மருமகளே. மாமா சம்பந்தி அண்ணா 2 பேரும் இன்னைக்கு வந்துட்டீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க 2 பேரும் சென்று ஒரு ஆளு ஜலமும் ஒரு ஆளு மலர் எடுத்துட்டு வாங்க. சிவனை கோரி தவம் இருக்க வேண்டும். அண்ணன் சொல்றாரு தினந்தோறும் சிவனை கோரி தவம் செய்து பழக்கம். அதாவது நதிக்கரை சென்று ஜலமும் நந்தவனம் சென்று மலர் ஏற்று வரணுமா? சரி போய் வாங்க. நான் தண்ணி எடுத்துட்டேன். மலர்லாம் எடுத்தியா? எடுத்துட்டோமா? போமா எடுத்துட்டு வாங்க போலாம். என்ன நான் ஜலம் எடுத்து வந்துட்டேன். என் மக மலர் எடுத்து வந்துட்டேன். சம்பந்தி வந்துட்டீங்களா? மருமகளே இந்தாங்க மலர் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்துட்டேன். ராசிவே வெற்றிகரமாக இன்றைய பூஜை முடிந்து விட்டது. அகத்தி இன்றைய பூஜை முடிந்து விட்டது. நீங்கள் கொண்டு வந்த மலர் ஜலமும் மெச்சினு இந்த தவத்துக்கு நான் மெச்சினேன். நீங்க இப்ப என்ன செய்யறீங்க தெரியுமா? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சொல்லுங்க மாமா. அதாவது நீ சென்று அதாவது பால் சாதம் உண்டு ஆலமரம் அணைய வேண்டும். ஓஹோ நான் சென்று பால் சாதம் உண்டு ஆலமரத்தை அணைய வேண்டும். சம்பந்தி என்ன நீ சென்று என்ன செய்யறது தெரியுமா? அதாவது தயிர் சாதம் உண்டு அத்தி மரம் அணைய வேண்டும். இது அணிந்து நீங்கள் மலர் ஜலமும் வேலையோடு கொண்டு வந்து கொடுத்து பூஜை கரெக்டாக நிறைவேறியது. உங்களுடைய அந்த வீர செயலை மெச்சி அந்த பணிவுகளை கரெக்டாக செய்ததை மெச்சி இப்போ பின்ன பிரசாதம் எண்ணிது அத்தி மரம் எண்ணிது ஆலமரம் எண்ணிது. வாங்க போலாம். தயிர் சாதம் எண்ணிது ஆட்சி மரம் எண்ணிது பால் சாதம் ஒன்னிது பால் சாதம் ஒன்னிது பால் சாதம் ஒன்னிது தயிர் சாதம் எண்ணிது பால் சாதம் ஒன்னிது தயிர் சாதம்
என்ன சாப்பிட்டு அதாவது சொல்லலாம் கண்ணு ஓ என்ன தடவைன்னு கேக்குறியா? அதாவது இது ஆம்பளை பிள்ளையா இல்ல பொம்பளை பிள்ளையான்னு தடவி பாக்குறேன். எப்படி தெரியும்? ஆம்பளை பிள்ளையா இருந்தா குச்சி கோயில தரமாறும், பொம்பளை பிள்ளையா இருந்தா அது அப்படியே சிப்டி தரமேனு மாயமாயின்னு இருக்கும். அப்ப என்ன குழந்தை இது ஆம்பளை பிள்ளை இது. பரவாயில்ல. மாமா மாமா ஆ. நீங்க சொன்ன பிரகாரமே ஆ, ஆ. தயிர் சாதத்தை உண்டு ஆ. அத்திமரத்தை அணிந்தேன். ஆ. எனக்கு அழகான ஒரு குழந்தை. ஓ இது பெண் குழந்தையா இருக்குது. பார்த்தியா? நான் சொன்னது ஒன்று, அவர் செய்தது ஒன்று ஆகிறது. மாத்தி செய்து விட்டார். ஐயோ என்ன பண்றது? அடி சரி, பாவி. பரவாயில்ல. அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட. நான் கேட்கல எப்பாடி போடி பரவாயில்ல. பேரை சொல்லுங்க. இருந்தாலும் இருக்கட்டும். என்ன? இதுக்கு பேரை சூட்டிடலாம். இந்த சரிங்க பிடி. மாமா. அதாவது ஏய். இந்த ஆம்பளை பிள்ளைக்கு பெயரும் ஜமதக்கினி. 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 இந்த பிடி. மாமா அம்மா, என்னுடைய பெண் பிள்ளைக்கு ஆ, ஆ, இது ரேடிகை. 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 கல்புரத்துங்க ரேடிகா. ஏ பையா, பண்டக சாலையில் வளர்த்து கொண்டு வருகிறார்கள். பாடகசாலையில பரிசு வாங்குகிறானு என் மகனுக்கு தக்க பருவம் ஆகிவிட்டது. அதனால மகனை கூப்பிடணும். ஏ பையா, என் தடியாரம். அப்புறம் பேசலாம். ஆமா. கொஞ்சாமி என் மகனுக்கு தக்க பருவம் ஆகிவிட்டது. என் மகனை கொண்டு வா, பிறகு பேசிக்கலாம். ஜமதக்கினி தற்பா. போட்டா எனக்கு சம்பளம் வரும். யூடியூப்ல போட்டா சம்பளம் தான் வரும். எங்க ஊர்ல ஆடினாங்க தெரியும். எங்க ஊர்ல வருஷத்துக்கு ஆலம்படி யூடியூப்ல போட்டா பார்க்க மாசம் சம்பளம் இது அதிகமா லைக் பண்ணி பார்த்தாங்கன்னா எவ்வளவு வரும்? இது வரைக்கும் தெரியல. இதுக்கப்புறம் மொதல் பேமெண்ட் 7000 வந்துக்குது. இதுக்கப்புறம் வீடியோ போட வரும். உங்ககிட்ட நீ கேட்கணும்னு ஒத்துக்கணும். இவனு வீட்டு ஒரு காம்பி பண்ணலாமா?
தன்னை மீறி வைக்கிறான். ஏடா, காசே இல்லைன்னா போயிட்டு வந்துடுவோம். காசு இல்லைன்னா போயிட்டு வந்துடுவோம். என் பாதத்தை படிந்தபடியால் சுகசேமத்தோடு வாழ்ந்திருப்பாய். அப்படியே விட்டு சுவாமி. தோடா, ஆ, சபை இருக்கிறதே, ஆ. லட்சுமி கடாட்சம் சபையின்பாக வந்த போது ஆ. என்னை உற்று பார்த்தால் ஆ. ஆள் யாரு? மருத்துவர் அனுமதி. இது ஒண்ணு கேட்டாங்களா? ஓ, மருத்துவர் அனுமதா? வந்திருக்கிற வேடம் லட்சுமா சொல்லுங்க ஐயா. தெரியாது? தெரியாது. மாத்துவர்களே. ஜபமே, ஜபமட்டு. இப்போது கொண்டு வந்தாயா? வேற ஏதாவது மாத்தி சொல்றேன். ஐயா, இல்ல ஐயா. யமதக்கினி மகாமுனிவர். நான் யாருக்கு பிள்ளையாக பிறந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? யாருக்கு ஐயா? தெரியாது. தெரியாதுங்க. என் தாயாக இருக்கும்படியான ஆ, அதாவது ஆ, ஆ. மாணிக்கவல்லி அம்மையாருக்கும் அம்மையாருக்கும். அதாவது ஆ, இங்கே வளர்ச்சியா இருக்கும்படியான ஆ, ஆ, ஆ. பிரிங்கிருக்கிற அருளாலே அருளாலே. பிறந்தவன் நான். பரவாயில்லைங்க. பிறந்தவன் நான். ஆமா, ஆமா. பொதுவா சொல்லுவாங்கடா, ஆ. டேய் ஓ. எங்க அம்மா இருக்காங்களே, ஆ, ஆ. எங்க அம்மா சாமாத்தியண்டா எப்படி அது? மரும உள்ளவனு போறது. டேய், டேய், டேய். காசு வர்றோம். மருமா உங்ககிட்ட வந்து அவங்க அம்மா திறமை யாருக்கும் வராதுப்பா. ஐயோ, ஆம்பளை பிள்ளையா பேசிட்டாங்க பழகுறாங்க அம்மா. உங்க அம்மா திறமை தான். அது மட்டும் கிடையாது. ஆ. என் தமைக்காருக்கு முடியான ஆ. சத்தியாவதிக்கும் ஆ. இந்த அதாவது